மிகப்பெரிய போட்டி மிக்க சந்தோஷம். ஏன்னு சொன்னா இது வந்து நாங்கள் 2013 ஃபாதர் கொடி காட்டிட்டார். போட்டெல்லாம் சரி பாய். கிட்டத்தட்ட 25 கோர்ஸ் பவர் இன்ஜின்டா. இப்போ என்ன ஸ்பீட் வரும் நார்மலாக கிலோமீட்டர் பவர்? நிறைய ரேஸ் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இந்த முறையும் வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு சீரடி ஒன்று தெரியுது. இதில் பாருங்க ரோலர் ரெண்டு போய்க்கு இருக்குது. தாய் தமிழருக்கு வணக்கம். இன்றைய தினம் மாதகல்ல கெவி திருவிழா, அதில் படகோட்ட போட்டி நடந்தது. அதை முன்னிட்டு தான் இந்த காலநிலை பதிவிட்டு வந்து நாங்கள் இங்கே வந்தால் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் அந்த இடத்துல நீங்கள் பாருங்க அவங்க இல்லை நடந்தேன்னு சொல்லி இந்த காலையில் காட்டுறேன். யாரும் சேனலுக்கு புதுசாக அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நீங்கள் நடக்கிறதுகள் உங்களுக்கு காணொலியாக காட்டிக்கொண்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லை இந்த சிவராத்திரி வீடியோக்களும் வரும், புனித ஈச்சரங்களோட வீடியோக்களும் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்கோ. அடுத்த காலையில் சந்திக்கலாம். காலையை திறந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலில் பூஜை எல்லாம் முடிந்து அது வந்து சாப்பிட்டுட்டு போய்கொண்டிருக்கிறேன். மினித்தான் படகு போட்டி நாங்கள் அதை தான் காட்ட வந்திருக்கிறோம். காலையை திறந்து பாருங்க இன்னுமா இந்த படகு போட்டி நடக்குதுன்ற பார்க்குறோம். இப்போவே பாருங்க படகுகள் வந்து வித்தாட்ட அவளுக்கு இப்போவே ஓடியெல்லாம் பயிற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். படம் பாருங்க இந்த அலைக்கு எப்படி வேணால் தூக்குதுன்றதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த கடலில் இருந்து ஒரு 3 அடி 4 அடியெல்லாம் போட் வந்து உயருது தண்ணி மட்டத்திலேருந்து. போட்டியில் பங்கேற்க போகிற படகுகள் பார்த்தீங்கன்னா அவையில் இந்த இன்ஜின்கள் எல்லாம் அந்த ஸ்டார்ட் ஆரம்பிப்பதற்கு முதல் வந்து சரி பாக்கினோம். இதில் பாருங்க எல்லாம் கலட்டி எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. அடுத்த படம் சூரிப்பா இது பாருங்க. இந்த படத்தில் பாருங்க ஒரு தங்கச்சியும் போகிறான். தங்கச்சியும் அக்காண்டு தெரியல பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இது ராசாத்தி போட்டா அவங்க ரயில் ஓட்டம் ஓடிட்டு கரைக்கிற படகு வருது பாருங்க. இந்த ஸ்பீடாக
இந்த ராசாதி படகு பாருங்க இப்போ தங்கண்ட அதாவது ஆரம்ப பயிற்சியை வந்து இப்போ எடுக்குது. இதில் பாருங்க ரவுண்ட் அடிக்க ஒட்டி இடத்துல போட்டு வச்சுக்கொண்டு இதில் பாருங்க இந்த படகுண்ட பழுதை வந்து சரி செய்த வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. பாருங்க ஒரு சீரடி ஒன்று தெரியுது. இது வந்து கிட்டத்தட்ட 5 பேர் இருக்காங்க. மோட்டர் உண்டு இப்படி தூக்குதுன்னு பாருங்க. நாங்கள் இங்கே ஆரம்பித்தவுடன் தயவு செய்து உங்களுடைய படகுகளை இங்கே கொண்டு வந்து பகுதி சிரிப்பா இவர் படகு இதில் பாருங்க ரோலர் ரெண்டு மைக்கல் இருக்குது. அது ஸ்ரீலங்கா பொறுத்தவரை புற மைக்கில் இருக்குது. அது என்ன மைக் அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். காற்றுக்கு வந்து கொஞ்சம் மேலே ஓட முடியல போலடாது. இந்த கரையால் ஓடுறது வந்து பார்க்க முடியா இருக்குது. அதாவது இது வந்து எல்லைக்கு இப்போ கொண்டு போட போயினோம். அதுக்காக தான் இந்த போட்டில் தயார் செய்து கொண்டிருக்கணும். இதில் 2 இடத்துல இந்த எல்லை கொடி வந்து நாட்டப்படும். இது இந்த உங்களுக்கு இதில் தெரியும். இதில் தெரிகிற இந்த மாதாண்ட சுருவத்தடிக்கு நேராக ஒரு கொடி, அதே மாதிரி இந்தியாவில் பக்கம் இதில் தெரிகிற போட்டுக்கு நேராக ஒரு கொடி வச்சு அங்கேயும் இங்கேயும் தான் இந்த போட் ரேஸ் ஓடப்படும். பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க போகுது இந்த முறை. நெல்ல கொடியோட இப்போ போய் நம்ம வெள்ளியை நிர்ணயிக்கிறதுக்காக 25 குதிரை வேலு இன்ஜின்கள் இப்போ இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இப்போ இதுகெல்லாம் இனி ரேஸுக்கு வந்து ஆரம்பமாக போகுது. முதலாவது போட் ராக்கினம் போட்டிக்கு போகிற போட். பாருங்க 25 குதிரை வேணும் அதில் இருக்கிறது பாருங்க 25. பந்தயத்துக்கு போகிற அடுத்த படகு வந்து இப்போ கடலுக்கு இறக்கப்படுறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இது பாருங்க 25 குதிரை வேலை இன்ஜின். இது அனைத்தும் வந்து சோதனை செய்யப்பட்ட பிற்பாடு தான் கடலில் ரக்க விடுவினோம். பாதுகாப்பு கடற்படையினர் இப்போ பாதுகாப்பு பணிக்காக வந்திருக்கணும். படகுகள் வந்து ஆரம்பிக்க இடத்துக்கு இப்போ கொண்டு செல்றதை வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த போட்டை வந்து வெளிப்புறத்தில், அதாவது போட்டுக்கு உள்ளே இல்லை, போட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மட்டும்தானே போட்டை கையால் பிடிக்கலாம். 2 பேர் பிடிக்கலாதான். காற்றும் வந்து அதிகமாக இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. ஒரு பரபரப்பாக இந்த இடம் இப்போ கொஞ்சம் விளங்குறத வந்து அவதானிக்கலாம். ஃபாதர் கொடி காட்டிட்டார். போட்டெல்லாம் சீறி பாயுது. போட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் சீறி பாஞ்சிட்டு போகுது.
தூரத்துக்கு போயிட்டேன்னு சொல்லி நேராக போய் வந்து அப்படியே சைட்டில் வந்து போகணும். அதில் ஒரு போட் வந்து நின்றுட்டுது. போட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த கடலில் ஒரு சிறுவம் இருக்குது. அந்த சிறுவத்தடியால் நம்ம போட்டை நின்று வர்றதை வந்து பார்க்க முடியாது. இப்படி 3 நேரம் வந்து போக வேணும். அங்கே எவ்வளவு தூரம் வரும்? 1 கிலோமீட்டர் வரும் கடலுக்கு. கிட்டத்தட்ட 25 கோர்ஸ் பவர் இன்ஜின்டா. இப்போ என்ன ஸ்பீட் வரும் நார்மலாக கிலோமீட்டர் பவரில் சொல்லுங்கள்? ஒரு 40 கிலோமீட்டர் 40 வரும். அப்படி வரும். இப்போ என்ன எத்தனை போட் இதில் இப்போ பஸ் செகண்ட் தேர்ட் வரமன்ற மாதிரி இருக்குது? நீ பார்த்தா தான் தெரியும். நீங்கள் எந்த போட் வரமென்னு நினைக்கிறீங்க? சொல்லிடலாது அது சொல்லிடலாது. கிட்டத்தட்ட அந்த 1 கிலோமீட்டர் தூரத்தை 3 தரம் போய் வரணும். 3 தரம் போய் வரும். சரி தான் இந்த படம் தெரியும் என்ன மாதிரி தான். அதுக்காச்சும் யாரும் மிஸ் பண்ணலாம் கொள்ளலாம். அது உரிய விஷயம் இருக்கு. சரி ஐயா, நன்றி. இப்போ முன்னுக்கு வந்து கொண்டே இருக்குது. பறக்குது இது அதில் எதிர்நிலைக்காண்டி இப்படி பறக்குது. இப்படின்னே போட்டுக்கு வந்து சேதாரங்கள் தராதோ? சேதாரம் வரலாம். அதை உயிரை அர்ப்பணிச்சு தான் அவங்க செய்கிறாங்க. இதெல்லாம் முதல்ல பயிற்சிகள் எடுக்கிறதா அப்படி ரேஸ் செய்தார்கள் தான் இதெல்லாம் செய்யணும். கிட்டத்தட்ட எவ்வளவு லிட்டர் ரூபாய் எண்ணெய் எடுக்கும் இந்த ரேஸ் முடியறதுக்கு? ஒரு 5 லிட்டர் மண்ணெண்ணெய். 5 லிட்டர் காணும். 10 லிட்டர் மண்ணெண்ணெய்க்குள்ள. இது எத்தனை வருஷமா இங்கே நடத்தப்படுது? இது என்னன்னா இப்போ கன வருஷமா இப்போ நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷ கணக்காக ஆண்டாண்டா நடந்து கொண்டே இருக்கும். அடிக்கிறவன் சொன்னால் அவர் தான் முதல் ரேஸு அடிக்க கொண்டே இருக்கிறதும் அவர் தான். என்ன மாதிரி பரிசு தொகைகள் கிடைக்குது? அது பரிசு அது என்ன கோயிலால் கொடுக்கப்பட்டது. முன்னுக்கு மேலே கனகன நேரத்தில் பிரசிகள் கொடுக்குறது. நீங்கள் என்ன விளம்பரம் போடுறீங்க? இதுல ஒரு போட் உண்டு பழுதா போய் இப்போ வந்திருக்குது. எவ்வளோ இந்த மனம் வந்து வருத்தப்பட்டிருக்குமோ. இப்போ 2வது ரவுண்ட் வந்து இதில் நடக்குது. இதில் பாருங்க இன்னொரு போட்டும் வந்து ஃபெயிலியர் ஆகி, அதாவது இன்ஜின்ல ஏதோ சிக்கல் காரணமாக கரைக்கு வந்துருக்குது. கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இப்போ மிகப்பெரிய போட்டியில் நடந்து. அதாவது இது நல்ல ஸ்பீட்ல போன படகு இப்போ கவர்ந்துட்டு ஒரு ஆள் வந்து வெளியில வந்துட்டு போட்டோல் வந்து போய் கொண்டு காப்பாற்றுறதுக்கு எல்லா போட்டோலும் வந்து விரைஞ்சி கொண்டு போகுது. இப்போ அந்த அதாவது கவுண்ட போட்டை காப்பாற்றுறதுக்கு. இப்போ இந்த கடற்கரையிலேயே ஒரு பரபரப்பான சூழ்நிலை வந்து காணப்படுறதை வந்து பார்க்கக்கூடிய இருக்கு. இதில் பாருங்க முழு பேரும் அவையில் காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இருக்கிறேன். வணக்கம் அண்ணா. இந்த மாதங்களில் இந்த படகு போட்டின்றது மிகவும் ஒரு பிரபல்யமான ஒன்று. இதில் இன்றைக்கு இந்த 25 ஹோர்ஸ் பவர் இன்ஜினில் உங்கள்கிட்ட போட் வந்து முதலாம் இடத்துக்கு இது சம்மந்தமாக நீங்கள் சொல்லுங்க. எங்களுக்கு பெரிய மிக்க சந்தோஷம். ஏன்னு சொல்லிட்டுனா இது வந்து நாங்கள்
13லேருந்து இந்த ரேஸ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோம் ஓடுறதுக்கு. இப்போ 2020 13 வருஷமாக இந்த ரேஸ் ஓடுறேன். நிறைய ரேஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட் வந்து நாங்கள் இந்த முறையும் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் எங்கட தான். செகண்டும் எங்கட தான். மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இது வந்து நாங்கள் வந்து உறுதியை முன்னிட்டு தான் நாங்கள் இந்த இதுக்கு டேஸ்ட் இதனாங்க நாங்கள் வந்து இந்த இதை சிறப்பிக்கிறதுக்காக தான் இந்த ரேஸ் வந்து நாங்கள் ஓடுறாங்க. நாங்கள் வெற்றிக்காக ஓடுறதில்லை. இது வந்து நாங்கள் வந்து என்ன சொன்னால் இந்த இதில் நிறைய போட் ஓடினா இந்த மக்கள் வந்து நிறைய பார்க்குறதுக்கு வருவாங்க. அதுக்காக தான் நான் இந்த ரேஸை வந்து நாங்கள் வந்து 2 போட் பண்ணிட்டு ஓடுறது எங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கும் சந்தோஷத்துக்கு மக்கள் கொடுக்குறது தான் இந்த ரேஸுக்கு வந்து வரலாம். ஆனால் ஆரம்பத்தில் வந்து உங்களோட போட் வந்து முன்னுக்கு வந்து பேருந்து கொஞ்சம் பின்தங்கி போனது. அதுக்கப்புறம் திடீரென்று இப்போ கடலுக்கு நடந்த அசமாதங்கள் காரணமாக வந்து உங்களோட போட் வந்து 4ஆவதாக வந்து இந்த திருப்பி வந்து முதலாவதாக வந்தது. எப்படி இருந்த அந்த தருணம் வந்து இப்படித்தான் இன்ஜின் மிஸ் ஆகும் நட்டது இது ஓடுற ஆட்களில் மூடி கலரும். அப்போ அப்படியான விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் வருவோம்னு சொல்லி நாங்கள் ஓடுறோம் இல்லை சொல்கிறது நாங்கள் ஆனாலும் மக்கள் சந்தோஷத்துக்காக ஆனால் இப்படி ஒரு ஸ்பீடாக ஓடைக்கு அது சம்பந்தமாக அந்த பயங்கள் இல்லையோ? இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓடி 15 வருஷம் ஓடுறோம். ஓடி எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ரேஸ் வந்து சிலாவத்துலேயும் போய் ஃபஸ்ட் எங்கட போட்டு. ஆனால் இந்த கடல் எல்லாம் கூட சாதகமாக இருந்தோம். அன்றைக்கு கடல் காற்றுகள் எல்லாம் சாதகமாக இருந்தோம் உங்களுக்கு. நாங்கள் 2 போட் ஓடைக்கு லேசான போட் தரமான போட் ஓடுவோம். கடல் சரி, அப்போ நன்றி அண்ணா. போட்டை வந்து கட்டி இழுத்து கொண்டு வர்றதுக்கும் மற்ற அவையில் காப்பாற்றுறதுக்கும் போய் கொண்டிருக்கணும். போட் வந்து காலாக வேண்டிங்கன்னா என்ன நடக்க போன்னு தெரியல. இப்போ முதலாவது வின் பண்ண படகு வந்துட்டு வின் பண்ணிட்டு அந்த படம் இந்த படம் தான் போட்டியானுட்டு அந்த படம் கவனிட்டு இப்படி ஒன்று நடந்துக்கக்கூடாது. படகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விபத்துக்குள்ளாக இருக்க வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. அந்த படகு வந்து முக்கால்வாசி தாண்டிட்டு அதை இப்போ மீட்டு கொண்டு வர இது பணியிலான பார்க்க ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. எல்லாமே வந்து மாறிட்டு இது வந்து 4ஆவதும் 3ஆவது அந்த படகு இப்போ முதலாவது இடத்தை தாண்டிட்டுது. அவர்கிட்ட உறவுகள் எல்லாம் பாருங்க எப்படி கொண்டாடினோம்னு சொல்லி. வெற்றியை கொண்டாடினேன் பாருங்க. முதலாவது வந்த படகை இப்போ கரைக்கு ஏற்றினா நாங்கள் அவளோட கதைக்க போகிறோம்.